ராணிப்பேட்டை மாவட்டம் விசி மோட்டூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ராணிடெக் தொழிற்சாலை சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்த 4 தொழிலாளர்கள் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து விஷவாயு தாக்கிய 4 பேருக்கும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருளரசன் வழங்க கேட்கலாம். அருளரசன், வணக்கம். முழு விவரம். வணக்கம் மகிழா. ராணிப்பேட்டை அருகே தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டி பணியில் ஈடுபட்டு கொண்ட 4 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் விசி மோட்டூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ராணிடெக் என்ற பெயரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று காலை வழக்கம் போல் கழிவுநீர் தொட்டியில் ஏழுமலை, சாந்தகுமார், ரமேஷ் மற்றும் இத்திகார் ஆகிய 4 தொழிற்சாலை தொழிலாளர்கள் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இதையடுத்து 4 பேர் திடீரென பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அதில் விழுந்து அலற சத்தம் கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக ஓடி வந்து பார்த்தபோது 4 பேரும் கழிவுநீர் தொட்டியில் விழுந்ததாக பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து 4 பேரை உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் உள்ள வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் அங்கு மருத்துவர்கள் 4 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அங்கு தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர் ஏழுமலை என்பவர் 54 வயது கொண்ட ஏழுமலை என்பவர் உடல்நிலை மோசமாக உள்ளதாக கூறி அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இது போன்று தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தொழிற்சாலை முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கவில்லை என்றும், அதே போல் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத தொழிற்சாலை தொழிலாளர்கள் இது போன்ற விஷவாயு தாக்கி பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற பல்வேறு பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்படும் தொழிற்சாலை தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றனர். எனவே இதன் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தொழிலாளர்கள் நலன் கருதி தொழிற்சாலைகளில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிபுரியும் 4 தொழிலாளர்கள் திடீரென சுத்திகரிப்பு தொட்டியில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது திடீரென விழுந்து பாதிக்கப்பட்ட சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.